இப்போ பார்த்தீங்கன்னா எளிய முறையில் மீல் மேக்கர் கிரேவி செய்வது எப்படின்னு செஞ்சு காமிக்க போகிறேன். 150 கிராம் மீல் மேக்கர் வந்து நல்லா சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வாட்டர்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். பட்டை லவங்கம் ஒரு 10, சோம்பு கசகசா சீரகம் 1 ஸ்பூனு, 2 பெரிய வெங்காயமும் 2 தக்காளி, கருவேப்பிலை கொத்தமல்லி தழை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஒரு தேவையான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 மூடி வந்து தேங்காய் துருவல் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு சொல்கிறேன். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எப்படி செய்கிறது செய்முறை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் வாங்க. எண்ணெய் காய வைக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடணுமே, எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை லவங்கம் சோம்பு கசகசாவை வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கீங்க. அதை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்க மாட்டீங்க, ஆனியன் நல்லா போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம இதை வந்து டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணுமே நறுக்கி வச்சிருந்த தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா இது வந்து ரோஸ்ட் பண்ணணுமே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா இது கூட வந்து கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு இந்த மசாலா பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இதில் நம்ம கொட்டிக்கலாம். கொட்டி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். பட்டர் ஆட் பண்ணி நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிச்சு பார்த்தீங்களா. இப்போ நல்லா வணங்கினதுமே நம்ம 1 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். வாட்டர் ஆட் பண்ணி கறி லீஃப் வந்து ஒரு கைப்பிடி கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வரட்டும். அந்த இனிமேல் நம்ம மீன் மேக்கரை போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மீன் மேக்கரை வந்து சேர்த்தப்போம்.
கொஞ்சம் நல்லா வேகும். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதே டிஷ்ஷை பார்த்தீங்கன்னா நீங்கள் மீல் மேக்கருக்கு பதிலாக முட்டையை நல்லா வேவிச்சு 4 முட்டை நல்லா வேவிச்சு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முட்டை கிரேவி ஆகிடும். மெத்தடு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒன்று தான். ரொம்ப எளிமையான முறையில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிற கிரேவி இது. செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு வீட்டு சமையல் முறையில் எளிமையான ஒரு டிஷ்.